எல்லாரையும் உங்களுக்கு பேச்சு இல்லாம எத்தனை வருஷமா இருந்தீங்க? 3 மாசம் 5 மாசம். இல்ல எத்தனை நாளா பேச்சு இல்ல உங்களுக்கு? 3 மாசமா பேச்சே இல்ல. வெறும் 3 மாசம் தான். அதுக்கு முன்னாடி பேசிட்டு தான். அது எதனால பேச்சு போச்சு? திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு அதாவது உடம்பு சரியில்லாம மனநிலையும் சரியில்லாம பேச்சு இல்லாம இருந்தாங்க. இது வாழ வைக்கும் வண்டித்துறை சாமி தான் காப்பாத்துனாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரே எனக்கு அறிமுகம் தெரியாம இருந்தேன். உங்க பேர் என்னமா? கல்பனா. கல்பனா. இவங்களுக்கு வாய்ப்பேச்சு இல்லாம இருந்தாங்க ஒரு 3 மாசம். அதுக்கப்புறமா இங்க வந்து அது மிக சிறந்த முறையில் அவங்க பேசுறதை நீங்க கேட்டீங்க. இந்த மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமிங்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு இன்னைக்கு பலன் தந்திருக்கு. சரிம்மா, வாங்க, இருங்கம்மா, நீங்க வாங்கம்மா, கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு. உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன சொல்லுங்க? என் ஊர் நான் இருக்கிறது திலகர் நகர்ல இருக்கேன். திருப்பூர் திலகர் நகர்ல வசியம் பண்ணிட்டு இருக்கேன். வசியம் பண்றீங்க? திலகர் நகர்ல வசிக்கிறீங்க. சொல்லுங்க. இங்க வந்து எங்க அம்மா சித்தி தான் சொன்னாங்க, இது மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாமான்னு சொன்னாங்க. எதுக்காக? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, அதனால. ஓ, எத்தனை வருஷமா சாப்பிடுறாரு? அவரு 15 வயசுல இருந்தே சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு என்ன வயசு? இப்ப அவருக்கு வயசு 27 வயசு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தேன். குறி வரலையேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். சாமி எனக்கு காலைல 4:30 மணிக்கு குறி கூப்பிட்டாங்க. உன் புருஷனை நான் கோயிலுக்கு, அவர் இந்த சாமினாவே நம்ப மாட்டாரு, உன் புருஷனை கோயிலுக்கு நான் வர வைக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுக்கு போனேன். எங்க வாங்க இந்த கோயிலுக்கு போலாம் அமாவாசைக்கு அப்படின்னு சொன்னேன். சரி வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அவர் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்ப எப்படி இருக்காரு? இப்ப தெளிவா இருக்காங்க சாமி. எந்த கொஞ்சம் கூட குடிக்கிறதே இல்லையா? சொட்டு கூட கடை பக்கமே போறது இல்லை. வேற எதுக்காவது பயந்துட்டு குடிக்காம இருக்காரா? இல்ல, உடல்நிலை இன்னும் மோசமாயிடுங்கிறதுக்காக குடிக்காம. அவர் மஞ்சக்காமலையில இருந்தாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சு ரொம்ப மஞ்சக்காமலை இருந்துச்சு. இங்க வந்துதான் அது சரியாச்சு. அவரும் வந்தாரா இங்க? அவரும் சாமி வர சொல்லி இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காருங்களா? எந்த ஊர் நீங்க? நான் திருப்பூர் திலகர் நகர்ல இருக்கோம். உங்க பேர் என்னமா? பிரியா. நல்லா இருக்காரா இப்போ? இது யாரால? வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமியால தான் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு அதுல திட நம்பிக்கை இருக்குங்க சாமி. முழு நம்பிக்கையா இருக்கிறோம். அவங்க வந்திருக்காங்க. இருங்கம்மா, அவங்களுக்கு உங்க அம்மா நினைச்சுக்குவாங்க அப்புறம் எல்லாரும். இல்ல என் கூட எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, எங்க மாமியார் வந்திருக்காங்க. எங்க உங்க வீட்டுக்காரர்? அங்க உட்கார்ந்து இருக்காங்க. வரல அவரு? சரி இருக்கட்டும், மறைக்க நீங்க போங்க. ஹலோ, செக். எப்படி உங்களுக்கு தெரியும் இதுல? இப்ப கேக்குதுங்களா? கரெக்டா சொல்லுங்க. ஊர் சொல்லுங்க, என்ன கஷ்டம் சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கீங்க சொல்றீங்களா? தெளிவா சொல்லுங்கம்மா. நாங்க வந்துங்க நாமக்கல்லுங்க. கமலாங்க. ரொம்ப கஷ்டங்க. சோத்துக்கு தண்ணிக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க வந்த ஒருபாடு சாமி கருப்புசாமி கும்பிட்டு போனது நல்லா இருக்குறங்க. இப்ப பற்ற வச்சிருக்கிறோம். பற்றைங்க ஸ்ப்ரிங் பற்றைங்க. மிஷின் போட்டிருக்கிறோம். பற்ற இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ரெண்டாவதுங்க 7.5 அடி பாம்புங்க. 5 குழந்தை வீட்டுக்குள்ள இருக்குதுங்க. பையன் படுத்துருக்க முழிச்சுக்கிட்ட. பையன் காலில் ஏறிடுச்சுங்க, இடுப்புல ஏறிடுச்சு. என்ன பாம்பு? சார பாம்புங்க. நல்ல 50 7.5 அடி. தொட்டி விட்டீங்க. நாமக்கலுக்கு பக்கத்துல தொட்டி விட்டு குடி போயிட்டாங்க தனியா. போன ஒரு படு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கறியாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 7.5 அடி பாம்பு பையன் காலில் ஏறிச்சுங்க. பையனுக்கு தெரியல, முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைங்களா சாப்பிட்டுட்டு இருக்குது. இடுப்புல ஏறி இருக்குது. இந்த பூனை தொல்லைன்னு ரொம்ப நவுத்திட்டு தலையில ஏறிடுச்சு. தலையில ஏறி அந்தாண்ட போயிருச்சுங்க. அந்தாண்ட போய் 7.5 அடி பாம்பு 5 சீவம் உள்ளுக்கு இருக்குது. சொல்லிட்டு இருந்ததுன்னு என் மக்கள் இல்லைங்க. எனக்கு அந்த சொத்து அது போதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊரார் ஒடியாந்து பையனை தொட்டில போட்டாங்க. 8 வயசு பையனை ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்து ஊர்ல வந்து கத்தும் போது வெளியில இருந்து எல்லாம் 100 பேருக்கு மேல தடி கொண்டு வந்து அடிக்க முடியல. அப்புறம் குத்துட்டி போய் 1 மைலுக்கு அந்த போய் குத்துட்டி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை உள்ளுக்கே படுத்துருக்குதுங்க. குத்துட்டி எடுத்து குத்தி அந்த குத்துட்டி ஏறல, மறுக்கா போய் ஒரு குத்துட்டி எடுத்து ஏறி வெளியே கொண்டுட்டு வரும்போது சனம் எல்லாம் ரத்தமா கொட்டுது. இது யாரு காப்பாத்துனா? வாழ வைக்க வண்டித்தோட கருப்புசாமி இல்லைன்னா 5 மக்களை நான் அன்னைக்கே விட்டுருப்ப சாமி. இந்த தெய்வம் இருந்து என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. எனக்கு அந்த சொத்து சோகம். அந்த சமயத்துல அவங்கள நினைச்சீங்களா? நினைச்சேங்க. அப்பா கருப்புசாமி 5 மக்கள் உள்ள இருக்குது. வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல. 5 ஏதாவது சொல்லட்டி வாழ் அடிச்சிருந்தா என் பிள்ளைங்களை 5ஐயும் காப்பாற்ற முடியாது. கருப்பான அப்படியே அந்த வாயே திறக்கலது. அந்த பாம்பு அப்படியே இருந்து தொட்டில கட்டி மோதிக்கிட்டே போதுங்க. இவ்வளவு உயரம் பையனை தொட்டு விடுமோ என்னமோன்னு. கருப்பா என்னாச்சு அது இல்ல, உன்னோட குழந்தை உன்னிடத்துல வந்து பேரு வச்சுக்கிட்டு போனவ அப்படின்னு சொல்லி கும்பிட்டுங்க. எந்த ஒரு பிரச்சனையில காப்பாத்திருச்சுங்க சாமி. எனக்கு அதே சொத்து சோகம் சாமி. சொத்து வேண்டாம், சோகம் வேண்டாம். மக்கள் 5ஐயும் காப்பாத்திருச்சு பாருங்க. அதுதான் சொத்து.
யாரு சொத்து? அது வந்து கருப்புசாமி வாழ வைக்க வண்டி தோற கருப்புசாமி சொத்து. என் சொத்து இல்ல, என் மக்களை காப்பாத்திருச்சு. என் புருஷன் அடிவிட்டு ரோட்ல அடிவிட்டு ரத்தமான ரத்தம் ஊத்துதுங்க. மாருதி ஆஸ்பத்திரி நாமக்கல்ல கொண்டு சேர்த்தும் போது, நாமக்கல்ல மாருதி ஆஸ்பத்திரிங்க கொண்டு சேர்த்தும் போது ரத்தம் கொட்டுது, குளுக்கோஸ் இறங்குது. எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. 800 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தாங்க. கருப்புசாமி கருப்புசாமி கருப்புசாமின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு 10 மணி இருந்து 3 மணி வரலையும் கத்துனேன். டாக்டர் சொன்னாரு, இந்த அம்மா பேசிடுவாருங்க, நீங்க பயப்படாதீங்க. இத்தனை ரத்தம் போயிருக்க சாமி, உங்க மாங்கனத்தை கருப்பு சாமி தான் காப்பாத்தும்னு காப்பாத்திருச்சுங்க. நல்லா இருக்காருங்க, வேலை செய்யறாருங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்மா. வர என்னம்மா கருப்புசாமி ஐயா, நீங்க எங்க? ஒரு நிமிஷம். பெரம்பலூர். என்ன உங்க குறை? எனக்கு வந்து ரொம்ப உடம்பு தெரியாது. இல்லைன்னா நான் உயிரை போயிருக்கேன். அவங்க சொல்லட்டுமா? நான் சொல்லிட்டு இல்லை, முதல்ல நீங்க பேசுங்க, அப்புறம் அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேர் சங்கர், ஒய்ஃப் பேர் நிர்மலா. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் முன்னாடி வந்தோம். இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? நாங்க ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கோங்க. உடம்பு சரியா ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி போச்சு. என்ன உடம்புக்கு? அதாவது டிபி அதிகமாகி போய் ரொம்ப அன்கண்டிஷன். டியூபர்குலோசிஸ், ப்ரெஷர் அதிகமாகி கண்ணு தெரியாத அளவுக்கு என் ஒய்ஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி நடந்து வந்தோம். அவரை சாமி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் குறி வந்துச்சுங்க. சாமி மருந்து ஊத்துனாங்க. மருந்து ஊத்துறதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்லுங்க. என் பேர் நிர்மலா, நான் பெரம்பலூர். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியாத இருந்துச்சு. நுரையீரல் வீணாகி திருச்சி நான் கேஎம்ஸில் வச்சுருந்தேன். திருச்சியில் காட்டினோங்க. காட்டினப்ப காசு ஏகப்பட்ட காசு நான் செலவு பண்ணி ரிசல்ட்டை கூட அவங்களால சொல்ல முடியாத, நீ உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிரு, எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம், கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லி சொன்னாங்க சாமி. நாங்கள் பஸ்ஸில் 2 பேரும் அழுதுகிட்டு திருச்சியில் கையை பிடிச்சி தான் சாமி நான் கூட்டிகிட்டு வர முடியும். என்ன வேலை பார்க்குறீங்க சிவகுமார்? ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன். எந்த ஊர்ல? பெரம்பலூர். நான் பியூட்டி பார்லர் பண்றேங்க சார். இந்த கையை பிடிச்சிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டை கிராஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எல்லாரும் இருந்த அன்னைக்கு வந்து யாரும் ஒருத்தரும் உதவி பண்ணவே இல்லை. நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி கூட பிறந்து ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. கோயிலுக்கு எப்போ வந்தீங்க? நான் கோயிலுக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டம்னு சொல்லி என்னை வாழ விடாத அடிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பண்ணாங்க சாமி. யாரு? சுத்தி இருந்தவங்க. எங்க மாமியார். இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப நான் நல்லா இருக்கேன். கருப்புசாமி எங்க அப்பா வீடு மாதிரி எனக்கு இன்னைக்கு நான் எனக்கு மனசு கஷ்டம்னா உடனே ஓடியாந்து கருப்புசாமி கோயில்ல வந்து உளுந்துட்டானா எனக்கு அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். எனக்கு அப்பா வீடு மாதிரி இது. டாக்டர் முடியாதும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோன்னே நைட்டு ஃபுல்லா திருச்சியில இருந்து பஸ்ல வரப்ப அழுதுட்டு வீட்லயே வந்து அழுதுட்டு உட்காந்துருந்தோம். எல்லாரும் போன் பண்ணி விசாரிச்சாங்க. இவரும் அழுதுட்டு இனிமே நான் பொழைக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு தெரியல, 2 பிள்ளைய வச்சுக்கிட்டுன்னு ரொம்ப புலம்புவாரு. நடு சாமத்துல எல்லாம் எந்திரிச்சிட்டு வளருவாரு பையன். இப்போ உங்க உடம்பு எப்படியா இருக்கு? இப்ப நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குன்னா செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. இன்னைக்கு உடனே கருப்புசாமி இருக்காரு, நமக்கு எல்லாத்தையும் காப்பாத்துற கருப்புசாமி. நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல, அந்த கோயிலுக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேங்க. கூட்டிட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு தான் குறி வந்துச்சு. வந்தோடனே சாமி காலையில இருந்து உன்னை பார்த்தாயா, இப்ப உனக்கு கூப்பிட சொல்லி சாமி நைட்டு மருந்து ஊத்தணும்னு உன்னை கூப்பிட சொல்லதான் 9 மணிக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பச்சை எலுமிச்சம்பழம் கனியை ஊத்துனாங்க சாமி. உடனே அவர் போட்டிருக்க சிவப்பு காய் சட்டைன்னு சாமி இதை சொன்னாங்க சாமி. மணியை பார்த்து சொல்ல சொன்னாங்க சாமி. அதையும் கரெக்டா சொன்னாங்க. கண் பார்வை போயிருக்கு. கண் பார்வை அப்படியே பிரஷர் அதிகமாகி கண் பார்வை போயிடுச்சுங்க. இப்ப பார்வை இப்பெல்லாம் நல்லா தெளிவா இருக்கு. அதெல்லாம் எந்த ரொம்ப சந்தோஷமா உங்க கதை கேட்டு. மூளையில ரத்த குழாய் வெடிச்சு, மூளையில ரத்த குழாய் வெடிச்சு கண்ணில் இவருக்கு வெடிச்சு கண்ணில் வந்து ரத்தமாவே வந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து மருந்து ஊத்திட்டு பச்சைல கொடுத்தாங்க. 3 நாள் அரைச்சரைச்சு காலையில சூரியனை பாக்குறப்ப ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு குடிமா அப்படின்னு சொன்னாரு. பாத்ரூம் போனா கூட பயந்துகிட்டு போவே மாட்டாரு. வெளியே கையை பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போனோம். அந்த 3 நாள் பச்சைல ஊத்துனா வண்டி எடுத்துட்டு கடைக்கு நான் கடையை பார்க்க போறேன் அப்படின்னு வண்டி எடுத்துக்கிட்டு. சரி, இப்ப இதெல்லாமே வந்து யாரால? எல்லாம் வாழ வைக்கும் கண்ணு வண்டி தர கருப்புசாமியால தான். இன்னைக்கு இன்னைக்கு பூவும் போட்டோட அந்த மாங்கல்யத்தோட நான் இருக்கிறேன். நான் வாழ வைக்க வண்டி தர கருப்புசாமி தான் சாமி. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் உங்க கதை கேட்டு. போயிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி. வந்து சுப்புங்க. இருங்க, சுப்புடைய கதை. என் பேர் வந்து சுப்பு. எந்த ஊர் உங்களுக்கு? திருவண்ணாமலை மாவட்டம்
செங்கம் பக்கத்துல மேல் வணக்கம்பாடின்னு ஒரு கிராமங்க. நல்லது நல்லது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எத்தனை வருஷமா இங்க வர்றீங்க? இப்போ ஒரு 4-5 மாசமா வருங்க. சரி. இருந்த மாதிரி இருந்து கால் சுத்தமா 2 கால் விளங்காம போச்சுங்க. நல்லா தானே நிக்கிறீங்க? நல்லா நிக்கிறேங்க. 2 காலம் விளங்காம போச்சு. எங்க வீட்டுல கூட்டு போய் விட்டாதான் 1க்கு 2க்கு போக முடியும். டாக்டர் எல்லாம் போய் பாத்தீங்களா? எல்லாம் டாக்டர் மெட்ராஸ்ல போயிட்டு ஜிஹெச்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து 28 நாள் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தீங்க? ஆமாங்க, 28 நாள் இருந்தாங்க. அதுல பலன் இருந்ததா? இல்லைங்க, ஒரே ஒரு மாத்திரம் கூட ரவிக்கிறவ கூட தெரியலைங்க. மருந்தெல்லாம் கொடுத்தாங்களா? மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க. ஒன்னும் நடக்கல, ஒன்னும் கேட்கல. சரிங்க. அப்புறம் இங்க வந்தீங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆபரேஷனுக்கு பயந்து நான் போயிட்டு வீட்டுல பிள்ளைகளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வரும்போது அர்ப்பசி மாசம் முதல்லயே அந்த மாசத்துலயே கால் 2 விளங்காம போச்சுங்க. சுத்தமா 2 காலம் உட்காந்து. எப்ப வந்தீங்க? அப்புறம் பழவநேரி போனங்க ஆந்திராவுக்கு. ஒன்னும் வேலைக்கு ஆகலைங்க. வந்து முட்டியெல்லாம் உடச்சிக்கின்னு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் சொல்லி கேள்விப்பட்டேன், இது மாதிரி கருப்புசாமி கோயில் துறையூராண்டு இருக்குது, வாங்க போலாம் அப்படின்னாங்க. சரி போலாம் அப்படி. எப்படி வந்தீங்க கால்நடை இல்லாம? எங்க வீட்டுக்காரி வந்து கையை பிடிச்சி பஸ்ல தூக்கி போட்டுன்னு தான் வந்துச்சிங்க. பொறி மூட்டை தூக்குற மாதிரி தூக்கி போட்டுன்னு வந்தா. வந்திருக்காங்களா? இல்லைங்க, வரலைங்க. என்னை வந்து மூட்டை தூக்கி போடுற மாதிரியே உள்ள பஸ்ல தூக்கி போட்டுன்னு வந்தாங்க. அங்கிருந்து வந்து இங்க கருப்புசாமி கோயில்ல வந்து சாமி நான் பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் மைக்கில் சொல்றாங்க, கொஞ்சம் நிதானமா இருந்தாதான் சாமி கூப்பிடுன்றாங்க. எனக்கு வந்து வலி அதிகமா போச்சுங்க. யாத்திரம் போய் கேட்கலாம் நம்மள கூப்பிடலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கூப்பிடவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல நினைச்சு சரி நீ போய் உண்டிகளை காசை போட்டு உன் குறைய சொல்லி அழுவு அதுங்கிட்ட அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிச்சுங்க. அதே போல வந்து சொன்ன மாத்திரத்திலேயே அவர் என்ன பண்ணாரு, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு அப்படியே எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சி விட்டாருங்க. தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் கூட இல்ல, நீயே நட அப்படின்னாருங்க. நான் ஒண்டியே இந்த கோயில 3 சுத்து வந்துட்டுங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த 3 சுத்து வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் நிக்கவே இல்லைங்க, வாரம் வந்து நிக்கிறேன், பார்த்து நிக்கிறேங்க. நல்லது, ரொம்ப நல்ல. இந்த குறி கிடைக்கலன்னு கூட வருத்தப்பட வேண்டாம், இங்க வந்தாலே போறன்னு கூட சாமி சொல்லுவாரு. அதோட இல்லைங்க, அது மாதிரி எனக்கு வந்து பாருங்க பஸ் பேர் அதிகமா போயிடுச்சுங்க. அதுக்கும் கருப்புசாமி கிட்ட சொல்லி வேணாம், கருப்புசாமி ஐயா கையிலயும் வசதி இல்ல, நான் அடிக்கடி வர முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு. சரி கவர்மெண்ட் மூலியமா எனக்கு பஸ் பேர் கூட அந்த பாஸ் வாங்கி கொடுத்துச்சு. சந்தோஷம். ಮಾತಾಡಬಹುದಾ? ಯಾರೆಲ್ಲ ನೀವುನಾ? ತಮಿಳವರಾ ಕನ್ನಡದವರಾ? ಕನ್ನಡ ಮಾತಾಡಿ ಸ್ವಲ್ಪ, ಆ ಊರ್ ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿ. ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀನಿ ನಿಮ್ ಜೊತೆ. ಏನಾಯ್ತು ನಿಮ್ ವ್ಯವಹಾರ ಏನು, ಅದು ಹೇಗ್ ಸರಿ ಆಯ್ತು ಅನ್ನೋದು ಹೇಳ್ತೀರಾ ಸ್ವಲ್ಪ? ತಮ್ಮ ಹೆಸರು ಊರು ಮಾತ್ರ ಹೇಳಿ ಫಸ್ಟ್. ನಮ್ಮ ಹೆಸರು ರಾಮಕೃಷ್ಣ. ಸರಿ. ಇರೋದು ಬೆಂಗಳೂರು ಜೆಪಿ ನಗರದಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ನಾವು ಅವಾಗ ಒಂದು 7 ವರ್ಷ ಹಿಂದೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀವಿ. ಆಮೇಲೆ ತಿರುಪತಿ. ಏನ್ ಕಷ್ಟ ನಿಮ್ದು? ಅದೇ ಅವಾಗಿಂದ ಮದುವೆ ಆಗಿದ್ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಯ್ತು. ನಿಮ್ಮಿಬ್ಬರೊಳಗೆನಾ ಮನಸ್ತಾಪ ಆಯ್ತಾ? ಆಮೇಲೆ ಮದುವೆ ಆಗಿದ್ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ತಿರುಪೂರ್ಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೋದೆ. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು 3 ತಿಂಗಳು. ಅವಾಗ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಅದೇ ಹಾಲು ಕುಡಿಯೋ ಜಾಗದಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಬಂದಿತ್ತು. ನಿಮಗಿತ್ತ? ಈಗ ಸರಿಯಾಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಿಮ್ಗೆ ಹೇಳಿ ಅಮ್ಮ, ಏನ್ ಸರ್? ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರಿಯಾ. ನಮಸ್ಕಾರ, ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರಿಯಾ. ನಾನು ಮದುವೆ ಆಗಿದ್ಮೇಲೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿರೋದು. ನಮ್ಮೂರು ಬಂದು ತಿರುವಣ್ಣಾಮಲೆ ಅಂತ. ಸರ್ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅವಾಗ ಮದುವೆ ಆಗಿದ್ಮೇಲೆ ಮಗು ಹುಟ್ಟಿತ್ತು. 3 ತಿಂಗಳು ಅವಾಗ ಇರೋವಾಗ್ಲ ಗೆಡ್ಡೆ ತರ ಬಂದಿತ್ತು. ಹಾಲು ಕೊಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಗೆಡ್ಡೆ ತರ ಬಂದಿತ್ತು. ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿತ್ತು. ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ಗೆ ಹೋಗಿದೆ, ಆಗಲ್ಲ, ನೀನು ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ, ಹಂಗೆ ಒಂದ್ 50,000 ಕಟ್ಟಿದ್ರೂ ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ, ನೀನ್ ಸೆತ್ತೋಗುತ್ತೀಯಾ ಅಂತ. ಇಲ್ಲಿಗೆ ಯಾವಾಗ ಬಂದಿದ್ ನೀವು? ಈ 3 ತಿಂಗಳ ಮಗುನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದು 7 ವರ್ಷ ಆಗ್ತದೆ. ಇವಾಗ 7 ವರ್ಷ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು? 7 ವರ್ಷ ವಯಸ್ಸು ಅವನಿಗೆ, 7 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ. ನಾವ್ ಬರೋಗ್ಲ ಇವನಿಗೆ 3 ತಿಂಗಳು ಪಾಪ. ಇವನು ಅದೇ 3 ತಿಂಗಳಿಂದ ಇವಾಗ ತನಕ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಲ್ಲ ನೀವು? ಏನು ಆಪರೇಷನ್ ಎಲ್ಲ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ ದೇವ್ರಿಗೆ ಕೇಳ್ದೆ, ದೇವ್ರೆ ನನ್ ಕಾಪಾದಪ್ಪ, ಊಟ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ ನನಗೆ. 7 ದಿವಸ ನಾನು ಸ್ವಲ್ಪನೂ ನೀರ್ ಕುಡಿಯಕ್ ಆಗಿಲ್ಲ, ಊಟ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ, ತುಂಬಾ ಸಣ್ಣ ಹಿಂಗ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಸ್ವಾಮಿ ನನ್ ಕಾಪಾದಪ್ಪ, ದೇವ್ರೆ ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ನನ್ ಮಗು ಬೇರೆ ಹುಟ್ಟಿದಾನೆ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಪ್ಪ
ಅಪ್ಪನೂ ಇಲ್ಲ, ನನಗೆ ಯಾರು ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಇಲ್ಲ, ನೀನೇ ಕಾಪಾಡ್ಬೇಕು, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಇಬ್ರು ಸೆತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಳ್ತಾ ಇದೆ. ಕರುಪಸ್ವಾಮಿ ಅವಾಗ ನಾನ್ ಕಾಪಾತೀನಿ, ನಾನ್ ನಿನಗೆ ತಾಯಿ ತಂದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ಬಂದು ನನ್ನ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕರುಪಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮೆಣ್ಣು ಬೇವಿನ ಸೊಪ್ಪು 2 ಕೊಟ್ರು. ಹಣ ಏನಾದ್ರು ಖರ್ಚು ಮಾಡಿದೀರಾ ಇಲ್ಲಿ ಬಂದು? 1 ಪೈಸಾನು ಖರ್ಚು ಮಾಡಿಲ್ಲ. ದೇವ್ರೆ ನನಗೆ ಬಸ್ ಚಾರ್ಜ್ಗೆ 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಅದನ್ನು ಕರೆದಿ ನಿನಗೆ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಇಲ್ಲ ಅಂತ ತಗೋ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ರು. ನಾನು ಬೇಡ ಸ್ವಾಮಿಯಿಂದ ಅಂತ ತಗೊಂಡ್ ಹೋಗು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಆಮೇಲೆ ಈಸ್ಕೊಂಡೆ. ಅದ್ ತಗೊಂಡಿದ್ಮೇಲೆ 3 ಸತಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಇದೇ ತರ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರ? ನಿಮಗೆ ಆವಾಗ್ಲೇ ಮೈ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೋಗಿದೆ, ನೋಡಿದೆ. ಇವಾಗ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ಮೇಲೆ? 1 ತಿಂಗಳು ಬಿಟ್ಕೊಂಡೆ ಹೋಗಿದ್ದೆ. ಕರುಪಸ್ವಾಮಿನ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಾ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಏನಿಂತಾರೆ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂದ್ರು. ಅವಾಗ್ಲೇ ಹೋಗಿದ್ದೆ. ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಮೆಡ್ರಾಸ್ ಹೋಗಿ ಚೆಕ್ ಮಾಡಿದೆ, ಚೆನ್ನೈದಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ. ಏನಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಮೇಲೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ராமகிருஷ்ணா பிரியா இவங்க 2 பேரும் பெங்களூரை சேர்ந்த தம்பதிகள். இவங்க ஊர் திருவண்ணாமலை. இந்த குழந்தை வந்து 3 வயசு இருக்கும்போது, இவங்க 3 மாசம் இருக்கும்போது இங்க வந்திருக்காங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு. டாக்டர் எல்லாம் 50,000 1 லட்சம் செலவு பண்ணாலும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த நிலையில மன கஷ்டத்தோட கருப்பசாமியை பார்க்க வந்திருக்காங்க. கருப்பசாமியை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு குறி கிடைச்சிருக்கு. கருப்பசாமி நான் பாத்துக்கிறேன், அம்மா அப்பா இல்லன்னா உனக்கு நான் தான் அம்மா அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறியில வந்து சொல்லியிருக்காரு. அதன்படி அவங்க 1 மாசத்துக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாத்துருக்காங்க. மார்பக புற்றுநோய் எல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெக்கார்ட் வந்திருக்கு, ரிப்போர்ட் வந்திருக்கு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவங்க ಇದೆல்லாம் ಯಾರಿಂದ ಆಗಿದೆ? ಕರುಪಸ್ವಾಮಿ ದೇವರಿಂದ ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ದೇವಸ್ಥಾನ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವಾಗ ಬರ್ಬೇಕಂತ ನನ್ಗೆ ಆಸನೆ. ಏನೋ ನನ್ ಕಷ್ಟ, ಮನೆ ಕಷ್ಟ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಯಾವಾಗ ಬಂದ್ರೂ ದೇವ್ರು ನನ್ ಕರೀತಾರೆ. ನನ್ ಗುರಿ ಸಿಗ್ತದೆ. ನಾನು 1 ವರ್ಷ ಬಿಟ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೂ ದೇವ್ರು ನನ್ ಕರೀತಾರೆ. ತುಂಬಾ ಸಂತೋಷಮ್ಮ. இவங்களுடைய கதை இதுதான். இவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்தது, இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு ரிப்போர்ட் மறுபடியும் மாறி வந்திருக்கு. இந்த அதிசயம் வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்பசாமி கோயில்ல நடந்திருக்கு இல்லீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த கோயில் தெரியாம இருப்பாங்க. நானும் இந்த கோயில் தெரியாம தான் இருந்தேன். நான் செத்து போயிடுவேன் தான் நினைச்சேன். யாரோ ஒருத்தர் மூலியமா நான் கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனா இப்ப நான் நல்லா இருக்கிறேன். எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கணும், அவங்களும் இந்த கருப்பசாமி கோயிலுக்கு வரணும். பார்த்துட்டு எல்லாரும் வரணும். அப்புறம் தெரிஞ்சு எங்க அத்தை ஊர்ல நல்லா இருக்கு. இப்போ உங்க இதெல்லாம் பாப்பாங்க இல்லையா, பாத்துட்டு எல்லாரும் வருவாங்க. ஓகே, நீங்க 2 பேரும் போலாம். கூட்டம் சேர்க்க வேண்டாம், 2 பேரும் கேமராவை பாத்துங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊருன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. நீங்க உங்க கஷ்டம் என்ன, நீங்க எப்ப வந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. உங்க விவரம் எல்லாம் சொல்லுங்க, ஜனங்க எல்லாம் கேட்பாங்க. நான் முசிறில இருந்து வரேன். கோபால் கோகிலாராணி. எங்க வீட்டுக்கார பேர் கோபால், என் பேர் கோகிலாராணி. முசிறில இருந்து வரேன். கருப்பசாமி கோயிலுக்கு இது வர 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன். சாப்பாடு வறுமையில இருந்தீங்க. ஏன் ஏதாவது பிசினஸ்ல லாஸ் ஆச்சுங்களா? இல்ல, எந்த பிசினஸ்மே கிடையாது. எங்களுக்கு கூலி வேலை தான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எங்களுக்கு எந்த பிசினஸ்மே கிடையாது, கூலி தொழில் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சாமி கோயிலுக்கு வந்துதான் சாமி வீட்டுக்கு அழைச்சு போயிருந்தேன். அப்புறம் கடை வரும்னு சொன்னாங்க, ஃபேன்சி ஸ்டோர் கடை வரும்னு தான் சொன்னாங்க. ஃபேன்சி ஸ்டோர் வந்துச்சு. கருப்பசாமி அப்பா அமைச்ச கடை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி அதுல வந்து கடை நல்லபடியா வியாபாரம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இப்ப வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தவன் இன்னைக்கு சாப்பாட்டு வசதியோட நல்லபடியா 5.5 பவுன் நகையும் எடுத்து குடும்பம் சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க இருக்காங்களாமா? இல்ல, குழந்தை மட்டும் தான் இல்ல, அதுவும் கருப்பசாமி அப்ப நடத்தி கொடுப்பாருன்ற ஒரே நம்பிக்கை. சொன்னீங்களா? கோரிக்கை சொன்னீங்களா? சொன்னா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரே நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கிறேன். உங்க ஊர் என்ன சொன்னீங்க? முசிறி. இங்க